ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கண்டிப்பா பிக் பாஸ் தாங்க. என்னடா இவ்ளோ மோசமா போயிட்டு இருக்கே பிக் பாஸ். என்ன பண்றது? கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் இவங்க விளையாடுற மாரி தெரியலையே. சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம பேசுறது விஜய் சேதுபதி அவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து விஜய் சேதுபதி எதுவுமே கேட்க மாட்டாரு. அப்படியே இன்னைக்கு என்ன பேச போறோம்? இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே போயிடுவாரு. ஆனா இன்னைக்கு நடக்க போற எபிசோட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஹேண்ட் மைக்க கையில வாங்கிட்டு அவரே நல்லா கத்தி காமிச்சிட்டு, இப்படிதான் நீங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க. சும்மா கத்திக்கிட்டே இருந்தா என்னதான் வரப்போகுது? ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டயும் கேட்கிறாரு. அப்புறம் அவங்களும் ரியலைஸ் பண்ணி, ஓகே நாங்க இனிமே கத்தல, ஒழுங்கா ப்ராப்பரா விளையாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சண்டையிலயும் பாக்குறோம். ஆக்சுவலி அந்த சண்டை எதுக்காக நடக்குது? என்னதான் உள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னு ட்ரை பண்ணா கூட கேட்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்கன்னு உத்து கவனிச்சா கூட ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு காட்டு கத்து கத்துறாங்க. சொல்லவே தேவையில்ல யார் யார் கத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி இவங்கள நம்பி இனிமே வேலைக்கு ஆகாது போல, பிக் பாஸ்ல எந்த கண்டென்ட்டும் வராது போல நினைச்சு பிக் பாஸே கூப்பிட்டு எல்லாரையும் திட்டினாரு. இல்ல வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க யார் யார் இனிமே வந்து ஒழுங்கா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டாரு. என்ன சொன்னாலும் இவங்க திருந்தவே இல்லப்பா அப்படின்னு நினைச்ச பிக் பாஸ் வைல்ட் கார்டு என்ட்ரியா 4 பேரை உள்ள அனுப்ப போறாங்க. சண்டே எபிசோட்ல உள்ள போக போறாங்க. யார் யார் உள்ள போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நீங்க ப்ரொமோஸ்லயே பார்த்திருப்பீங்க. பிரஜன் சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள போறாங்க. அப்புறம் பார்கவ் போறாரு. அவங்களுக்கு பார்கவ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய சீரியல்ஸ்ல லீடா பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி திவ்யா கணேசன் போறாங்க. இவங்க 4 பேரும் உள்ள போய் ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்க கும்பல கத்த போறாங்களா? இல்ல கத்திக்கிட்டு இருக்க கும்பல அமைதிப்படுத்திட்டு இவங்க கத்த போறாங்களா? இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒழுங்கா ப்ளே பண்ண போறாங்களான்னு தெரியல. அது பிக் பாஸ்க்கு தான் வெளிச்சம். அடுத்தது விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்றாரு. கனி அவர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குரூப்பிசம் குரூப் கேங் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குரூப்ல இருக்கிற பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்றது வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய எபிசோட்ஸ்ல ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சுச்சு. அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஒன்று நோட் பண்ணிட்டு கேட்கிறாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சட்டை இல்லாம நின்னது வந்து உங்களுக்கு பார்க்க அநாகரிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டீங்களே கனி. மத்த எல்லாரும் சட்டை இல்லாம சுத்திட்டு இருக்காங்களே அது உங்களுக்கு அநாகரிகமா தெரியலையான்னு கேட்கிறாரு. நான் ஒரு எபிசோட்ல பார்த்தேன். சபரி வந்து வெறும் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. வேற எந்த ட்ரெஸ்ஸுமே போடல. அப்பெல்லாம் கனியவர்கள் ஒண்ணுமே பேசல. அதே மாதிரி பார்வதி ஒரு எபிசோட்ல மைக் போடாம இருப்பாங்க. மைக்கோட பேட்டரி போடாம இருப்பாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்ன உடனே நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் மைக்குக்கு பேட்டரி போடவே மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு விஷயத்த சண்டை மாதிரி கேட்டிருப்பாங்க. அதே எஃப்ஜேக்கு கூப்பிட்டு சொல்லுவாரு பிக் பாஸ், நீங்க மைக்குக்கு பேட்டரி போடல எஃப்ஜே வந்து போடுங்கன்ட்டு. உடனே அன்பா பாசமா வந்துட்டு எஃப்ஜே ஏன்டா மைக்குக்கு பேட்டரி போடல, நான் அப்பவே சொன்னேன் இல்லடா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து குரூப்பிசம் நல்லாவே தெரியுது. எவ்வளோ ஃபேவரா அவங்க குரூப் கிட்ட நடந்துக்கிறாங்க, மற்ற குரூப் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி அவர்களும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரியெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திவாகர் ஒவ்வொரு எபிசோட்லயும் என்ன சொல்வாருன்னா, தகுதி தராதரம் பார்க்கணும், தகுதி தராதரம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. விஜய் சேதுபதி கேட்கிறாரு, ரம்யாவை பத்தி நீங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் தகுதி தராதரம்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்களே, எதுக்கு யூஸ் பண்றீங்க? மத்தவங்களோட தகுதியும் தராதரத்தையும் டிசைட் பண்ண நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர்மெலன் வந்து ஒரு எபிசோட்ல கார்டன் ஏரியால வந்துட்டு பாருவும் வாட்டர்மெலனும் உட்காந்துருப்பாங்க. அப்ப சொல்லுவாரு, ஆடல் பாடல் டான்ஸ் ஆடுறவ தானே, பிளஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா கவர்ச்சியா உடை போட்டு ஆடுறவ, அவளுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. அதனாலதான் விஜய் சேதுபதி இதை இப்பவே அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா இது இன்னும் தொடரும். 100 நாள் வாட்டர்மெலன் இருக்காருன்னா அந்த 100 நாளும் பேசுவாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிஜமாவே நல்ல விஷயமா பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி கலையரசன் அவர்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த டாஸ்க் நடக்கும்போது. அதையுமே கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி. எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல தான் நிறைய பீப் சவுண்ட் போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்து பேச மாட்டீங்களா? நம்ம இந்த பிக் பாஸை வந்து ஃபேமிலியா நிறைய பேர் பாக்குறாங்க, ஏன் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இதை மட்டும் சொல்லாம விஜய் சேதுபதி அவர்களே நீங்க வந்துட்டு அவங்க பயங்கரமான அடல்ட்ரி கண்டென்ட் பண்றாங்க, 18+ கண்டென்ட் பண்றாங்க, டபுள் மீனிங்ல பேசுறாங்க, இதெல்லாம் கேட்டீங்கன்னா
இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தையை மட்டும் கேக்குறீங்க. அது எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதோ அதை விட அதிகமா மத்த எல்லாரும் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதையும் தயவு செஞ்சு அட்ரஸ் பண்ணுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காரு. ஏன் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படி பண்றாரு அப்படின்னு கூட எல்லாருமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னொரு இஷ்யூவா பேசுறாரு. கனியும் எஃப்ஜேவும் கனியும் எஃப்ஜேவையும் கட்டி பிடிக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் சண்டையில சொன்னாரு. அதுக்கு கனி உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஜே அவர்கள் வந்து எப்படா நீ என்னை பத்தி பேசுவ, உன்னை அடிச்சு இங்கேயே உடச்சிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளியே போயிருவேண்டா அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. அதை அட்ரஸ் பண்றாரு விஜய் சேதுபதி. எப்படி உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்க, மத்ததெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீங்க இங்க ரீல்ஸ் பண்ண மட்டும் வரல திவாகர், அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு கேமரா முன்னாடியும் போயிட்டு தலைவன் வந்து தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் அப்படிங்கிறாரு. பார்க்கும்போது நமக்கு ஐயோ கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஐயா பொறுமை பொறுமை நெஞ்சு வெடிச்சிட போகுது, அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு எல்லா கேமரா முன்னாடியும். சில கேமரா முன்னாடி போய் எச்சு துப்பிடுறாரு, சாப்பாடு வாயில இருந்தா அதையும் துப்பிடுறாரு, திடீர்னு சட்டை இல்லாம வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவரோட அட்டுழியும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. நானே அதை சிரிச்சுட்டு சொல்லலாம், பாக்குற எல்லாருக்கும் எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு ரீல்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, நான் ரீல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வருவாரு. அதுக்குள்ள மத்த எல்லாரும் வந்துட்டு இந்த பக்கம் கானா வினோத் பாட்டு பாடுவாரு, அதுக்கப்புறம் சபரி அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரை டைவர்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், பாருவும் அவங்களும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்திருந்தேன். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு ரீல்ஸ் மட்டும் பண்ணாதீங்க, மற்ற எல்லாமே பண்ணுங்க அப்படின்றாரு. அண்ட் அது கூடவே சேர்த்து சபரியவும் திட்டுறாரு. நீங்க ஏன் வாட்டர்மெலன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சா நீங்க அவரை தடுக்கிற மாதிரி இல்ல அவரை திட்டுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றீங்க, அது தப்பு இல்லையா, இனிமே அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. நான் வந்து வாட்டர்மெலன் கிட்ட அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் கால் சரியில்லை. நான் வந்து அது பிக் பாஸ்ல தான் நோட்டீஸ் பண்ணேன். நான் நேரில் அவர்கிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன், பட் அப்பெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணது கிடையாது. அந்த எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சது லெஃப்ட் கால் வந்து அவர் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். ஆனாலும் அதே நிலைமையில கூட அவர் வந்து டாஸ்க்ல முழுசா பங்கெடுத்ததை என்னால பார்க்க முடிஞ்சது. ஈவன் தோ டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சும் பண்ணாம ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. நான் வாட்டர்மெலன் அப்படி இல்லை, எல்லா டாஸ்க்லயும் வாண்டடா போறாரு, எல்லா மூலையிலயும் பிக் பாஸ் 9 அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரு அப்படின்ற அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு நெகட்டிவ் ஃபார்மா பாசிட்டிவ் ஃபார்மான்னு தெரியல. பட் அவருக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, மற்றவங்களை தாண்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நிஜமாவே வாட்டர்மெலனை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி சபரி மட்டும்தான் வாட்டர்மெலனை தடுத்து நிறுத்தினாரான்னு கேட்டா கிடையாது. பிரவீனுமே தடுத்திருப்பாரு நிறைய இடங்கள்ல. சட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டையுமே வந்திருக்கும். ஸோ அதனால பிரவீனையுமே கேட்கிறாரு விஜய் சேதுபதி, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவர் திறமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கானா வினோத் வாட்டர்மெலன் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பயங்கர காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. மெய்யழகன், பிக் பாஸோட மெய்யழகன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரோட எடிட் எல்லாம் பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு கிளாஷ் ஆச்சு. நிறைய பேர் சொல்லும் போது கூட கானா வினோத் அவர்கள் வாட்டர்மெலனை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொன்னாங்க ஒரு எபிசோட்ல. நாட் இன் அ பாசிட்டிவ் வே, நாட் இன் அ நெகட்டிவ் வே, பட் ஏதோ ஒரு வேல வந்து கானா வினோத் வாட்டர்மெலனோட ஒரு பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு கானா வினோத் எந்திரிச்சு சொன்னாரு, நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், வாட்டர்மெலன் அப்படி கிடையாது, சும்மா ஏதோ ஒரு ரீல்ஸ்ல ஃபேம் ஆயிட்டு இப்போ வந்த ஆளு, இவரை வச்சு நான் என்ன ஃபேம் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை வருஷம் அனுபவம், யார் என்ன அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான், ஈக்குவலா தான் நாங்க பாக்குறோம், நீங்க இப்படி பாத்துக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது, நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்ற விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு, அவரை வார்ன் பண்றாரு. சாட்டர்டே எபிசோட்ல வியானா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாங்க ஆக்சுவலி. ஏன்னா ஒருத்தரோட முகம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் இருந்தது. ஒரு பவுல்ல வந்து ஒரு சீட் இருக்கும், அந்த சீட் எடுத்து அதுல என்ன இருக்கோ அதை படிச்சு யார் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாட்டர்மெலனோட நிழல்ல இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, யாரு நம்ம கானா வினோத் இருக்காரு அப்படிங்கறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட்
இன்னொரு விஷயமும் நடந்தது. ரம்யா ஜோ வந்துட்டு யார் இந்த வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீட் வந்திருந்தது. அந்த சீட்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருவும் வாட்டர் மெலனும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் நடுவுல இன்டரப்ட் பண்ணி எதுக்காக சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. வேற இல்ல அவங்க 2 பேரும் தான் அப்படி இருக்காங்க. ரீசன் எல்லாம் இல்ல. அவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீங்க மாத்தி சொல்லணும். யாரு அப்படின்னு நீங்க காரணத்தோட சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்துட்டு பாரு இல்ல வாட்டர் மெலனும் கலையரசனும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இத வந்து என்னாலேயே ஏத்துக்க முடியல. மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா வாட்டர் மெலன் வந்து அங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காம சண்டையாச்சும் போடுறாரு. அது கூட மத்தவங்க போடாம இருக்காங்க. நீங்க அவங்கள விட்டுட்டு வாட்டர் மெலனை சொல்றீங்க, சேஃபா ப்ளே பண்றீங்களா அப்படின்னு கேட்டதும் ரம்யாவே ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்து கலை கூட ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் அவனை சொன்னா அவன் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டான். வாட்டர் மெலனும் அப்படிதான்னு சொன்ன உடனே வாட்டர் மெலனுக்கு கோவம் வந்துருச்சு. வாட்டர் மெலனும் பாரும் எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு இழப்போம். அதனாலதான் என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைட் வந்துச்சு. சோ அதுக்கு நடுவுல வியானா அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்து பிக் பாஸே பாராட்டினாரு. அதே மாதிரி கானா வினோத்துக்கு பர்த்டே. ஸோ அதுக்கு கூட பிக் பாஸ் வந்து பாட்டெல்லாம் பாடி இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த 8 சீசன்ல பிக் பாஸ் வந்து யாருக்கும் பாட்டு பாடி விஷ் பண்ணதா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் விஷ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் பாராட்டி சொல்லியிருந்தாங்க பிக் பாஸை. இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் வாரத்துல ஆதிரையும் அரோராவும் ஈக்குவலான ஓட்ஸ் வச்சிருந்தாங்க. ஆதிரை அந்த வாரம் வந்து ரொம்பவே ஓவரா பண்ணாங்க. பிளஸ் பிக் பாஸையே நிறைய வாட்டி மரியாதை இல்லாம எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதனாலதான் ஆதிரையை எவிக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைட்ல சொல்றாங்க. இன்னொரு சைட்ல எஃப்ஜே கூட ரொம்ப காதல் வசப்பட்டு அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அவன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான், அவன் என்னோட ஐ டு ஐ பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அழுதுட்டே இருந்தாங்க, புலம்பிட்டே இருந்தாங்க. அதனால இதுக்கு மேல அந்த பொண்ணு கேம் ஆடாது அப்படிங்கிறதுக்காக வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆதிரியுமே வெளியே வந்து இது ஃபேரே கிடையாது, தகுதி இல்லாத நிறைய பேர் உள்ள இருக்காங்க, விளையாடக்கூடிய பிளேயர் நான் வெளியே இருக்கேன், இப்போ வரைக்கும் அவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல இதை தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த வாரம் மொத்தம் எவிக்ஷன் லிஸ்ட்ல முக்கியமா பாரு இருக்காங்க, அரோரா இருக்காங்க, பிளஸ் கலையரசன் இருக்காங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரு எவிக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ்ல வந்து கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆள் பாரு தான். நீங்க பிக் பாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோமோலையும் பாரு இருப்பாங்க. பாரு இல்லாத ஒரு ப்ரோமோ இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு 1 இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோமோ மட்டும்தான் பாரு இல்லாம இருந்தது. மத்த எல்லா ப்ரோமோலையும் பாரு இருக்காங்க. ஒருவேளை பாருவை வெளியே அமிச்சிட்டா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் ஆகிடும். அதனால பார்வை வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட தாட்டு. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஆப்வியஸா அரோராவை வந்து வெளியே அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அரோரா தான் இப்போதைக்கு வந்து காதல் கண்டென்ட்டை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அரோராவையும் வெளியே அனுப்ப வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய வாட்டி அரோராவை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சும் பிக் பாஸ் அதை வந்து செய்யல. ஸோ அதனால இந்த வாரமும் அரோரா கிடையாது. அப்ப யாருதான் எவிக்ட் அப்படின்னு கேட்டா அஃபீஷியலா கலையரசன் எவிக்ட் ஆயிட்டாரு. இது பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அரோரா வந்துட்டு எதுக்காக ஃபேம் ஆகி உள்ள போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அஃப்கோர்ஸ் கலையரசனும் வந்து அந்த அகோரி வேஷம் போட்டு லைக் தேவையில்லாத கான்டென்ட் பண்ணி தான் உள்ள போனாரு. இருந்தாலும் கலையரசன் வந்து டேலண்டட் கை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா நிறைய ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. ஐநால ஒரு ஸ்பீக்கரா இருக்காரு இந்தியா தரப்புல. பிளஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 18,000 சம்திங் ஒரு குண்டூசியை கண்ணில் எடுத்து. ஸோ இந்த கலைகளை வளர்க்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த எவிக்ஷனை நான் அன்ஃபேரா பாக்குறேன். அரோராவை அமிச்சிருந்து கலையரசனை உள்ள வச்சிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த எவிக்ஷன் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்களும் அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஃபேர் தான், கலையரசன் ஒண்ணுமே பண்ணலையே அப்புறம் எதுக்கு அவர் உள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இப்பயாவது இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூ வேற வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye from கலைப்ரியா பழனி. மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான பிக் பாஸ் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.